வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியில் 15,000 கன அடி நீர் திறப்பு, கர்நாடக அரசு நடவடிக்கை. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும் விவகாரம், உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகம் இன்று மேல்முறையீடு. காவிரியில் தண்ணீர் திறப்புக்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு, 2வது நாளாக தமிழக பேருந்துகள் எல்லையில் நிறுத்தம். ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு, பிரதமர் மோடி இன்று லாவோஸ் பயணம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு 15,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரியில் இருந்து 50 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இதன் மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் காவிரியில் நாள்தோறும் 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து முதல்வர் சித்தராமையா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் பெங்களூருவில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து 5,000 கன அடி நீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் விடிய விடிய தீப்பந்தங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை பகுதியில் துணை ராணுவத்தினரும் காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் அதிகமான விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் கர்நாடக மூத்த அமைச்சர்கள், MLAக்கள், MPக்கள் மற்றும் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சித்தராமையா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுவது சட்டத்திற்கு எதிரான செயலாக அமைந்துவிடும் என தெரிவித்தார். கர்நாடகத்தில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட மழை குறைவாக பெய்துள்ளதாக கூறிய அவர், இதனால் மாண்டியா, மைசூரு, பெங்களூரு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயத்திற்கும் குடிநீர் விநியோகத்திற்கும் போதிய அளவு தண்ணீர் இல்லாத நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். இதனை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யும் என்றும் காவிரி நீர் மேலாண்மை வாரியத்திடம் முறையிட முடிவு செய்துள்ளதாகவும் சித்தராமையா தெரிவித்தார். Despite severe hardship facing by Karnataka state will release water as directed by the orders of the Honorable Supreme Court. State will continue to give water to farmers and also drinking water as planned. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரியில் தண்ணீர் திறக்க முடிவெடுத்துள்ளதை கண்டித்து கர்நாடக விவசாயிகளும் பல்வேறு அமைப்பினரும் 2வது நாளாக போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மைசூரு அருகே உள்ள மாண்டியாவில் விவசாய சங்கங்கள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மாண்டியாவில் 2 நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடக தமிழக எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பெங்களூரு செல்லும் தமிழக பேருந்துகள் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ஓசூரிலும் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மாநில எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் ஈரோடு மாநிலம் சத்தியமங்கலம் வழியாக கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் 2 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகம் முழுவதும் இன்றும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். வரும் 9ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
லாவோஸில் நடைபெறும் ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். 14வது ஆசியான் இந்தியா 2 நாள் உச்சி மாநாடு லாவோஸில் தொடங்கியுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக இன்று லாவோஸ் செல்கிறார். இந்த மாநாட்டில் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். மேலும் அங்கு நடைபெறும் 11வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதனையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் டிஜிட்டல் தொடர்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டில் பங்கேற்கும் அனைத்து தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ள மோடி இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்த பேச்சு நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே தெற்காசிய கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் லாவோஸ் தலைநகர் வியண்டியானில் சந்தித்து பேசினர். பின்னர் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியிலும் அவர்கள் பங்கேற்றனர். தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓசா, இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடா, மியான்மரின் தலைவர் ஆங் சான் சூகி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழக காவல்துறை டிஜிபி அசோக்குமாரை பதவியிலிருந்து விடுவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக காவல்துறை டிஜிபியாக 2014ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி அசோக்குமார் பொறுப்பேற்றார். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த ராமானுஜத்தின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து தமிழக அரசு அசோக்குமாரை நியமித்தது. இவருடைய பணிக்காலம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள நிலையில் அசோக்குமாரின் விருப்ப ஓய்வு மனுவை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. மதுரை திருமங்கலத்தில் ஏஎஸ்பியாக பணியாற்றிய அசோக்குமார் பின்னர் திருச்சி காவல் கண்காணிப்பாளராகவும் தென்சென்னை துணை ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார். தேர்தல் நேரத்தில் மட்டும் விவசாயிகளுக்காக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கவலைப்படுவதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தேவ்ரியா மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாயிகள் மகா யாத்திரை நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் விவசாயிகளின் பேச்சுக்களை பிரதமர் மோடி மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதனை விமர்சித்துள்ள பாரதிய ஜனதா, ஞானமும் சக்தியும் பெறுவதற்காக வெளிநாடு செல்லும் ராகுல் காந்தி தேர்தல் நேரத்தில் மட்டும் விவசாயிகளின் பிரச்சினைகள் பற்றி கவலைப்படுவதாக தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் விவசாய கடன்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. कि लोग राहुल गांधी जी को तवज्जो नहीं देते हैं। लोग राहुल गांधी जी की रैली में राहुल गांधी को सुनने नहीं आए थे, वो खाट के लिए आए थे और खाट लेकर चले गए। स्वाभाविक रूप से ये दिखाता है कि राहुल गांधी एक सीरियस लीडर नहीं है कि किस प्रकार से उत्तर प्रदेश में राहुल गांधी कांग्रेस की खाट को खड़ी कर रहे हैं। காஷ்மீர் பிரிவினைவாதிகள் வெளிநாடு செல்ல வழங்கப்படும் அனுமதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் நிறுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அரசு சார்பில் அங்கு சென்ற அனைத்து கட்சி குழுவினர் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனிடையே குழுவில் இடம்பெற்றிருந்த சீதாராம் யெச்சூரி, டி ராஜா உள்ளிட்டோர் பிரிவினைவாத இயக்க தலைவர்களை சந்திக்க சென்றனர். பல மணி நேரம் காத்திருந்தும் அவர்களை சந்திக்க பிரிவினைவாத தலைவர்கள் மறுத்துவிட்டனர். இது பற்றிய விவரங்களை பிரதமர் மோடியிடம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்த விடாமல் வன்முறையை தூண்டும் பிரிவினைவாத தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அனைத்து சலுகைகளையும் நிறுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு பயணம், பாதுகாப்பு, மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் வாழ்க என முழக்கமிடுபவர்களுடன் பேச்சு நடத்த தேவையில்லை என ராஜ்நாத் சிங்கை சந்தித்த இஸ்லாமிய மதகுருக்கள் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தில் 60 நாட்கள் கடந்தும் வன்முறை சம்பவங்கள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான அனைத்து கட்சி குழு 2 நாட்கள் பயணம் மேற்கொண்டு காஷ்மீரில் பல்வேறு தரப்பினரை சந்தித்தது. வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் அமைதி ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் பற்றியும் இந்த குழு ஆலோசனை நடத்தியது. இதனிடையே இஸ்லாமிய மதகுருக்கள் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தில்லியில் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கரீப் நவாப் அமைப்பின் தலைவர் மௌலானா அன்சார் ரசா, காஷ்மீர் பிரச்சினைக்கு மத்திய அரசு உரிய தீர்வு காணும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்பதில் மாற்றமில்லை என்றும் இந்தியா வாழ்க என முழக்கமிடுபவர்களுடன் மட்டுமே பேச்சு நடத்த வேண்டும் எனவும் கூறினார். उन्होंने गलत किया, उनको ऐसा नहीं करना चाहिए था। जब गृह मंत्री की क़यादत में गए थे तो उनको जैसा कायद कहता वैसा उनको काम करना चाहिए था। ये नहीं है कि आप 4 आदमी कट करके हुर्रियत के नेताओं के साथ जो पाकिस्तान जिंदाबाद के नारे लगा रहे हैं उनसे क्या बात करना।
कोई मकसद नहीं बनता उनसे बात करने का। बात उनसे करनी है जो हिंदुस्तान जिंदाबाद के नारे लगाएं। அருணாச்சல பிரதேசத்தின் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதில்லை என மாநில ஆளுநர் ஜோதி பிரசாத் ராஜ்கோவா தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச அரசியலில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டதால் அங்கு சில மாதங்களுக்கு முன்னர் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் ஆட்சி ரத்து செய்யப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமைத்தது. இதற்கு ஆளுநர் ஜோதி பிரசாத் ராஜ்கோவாவும் ஒரு காரணம் என கூறப்பட்டது. தற்போது ஆளுநர் ஜோதி பிரசாத் ராஜ்கோவா உடல்நலம் பாதிக்கப்பட்டு குவஹாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே ஆளுநருடைய உடல்நலனை காரணம் காட்டி அவரை பதவி விலகுமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக செய்தி நிறுவனத்திற்கு ஆளுநர் அளித்த பேட்டியில் ஆளுநர் பதவியில் தனது பணிகளை சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்தார். ஆளுநர் பதவியை தான் ராஜினாமா செய்யப் போவதில்லை என்று வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் தம்மை பதவியிலிருந்து நீக்கிக் கொள்ளட்டும் என ஜோதி பிரசாத் ராஜ்கோவா கூறினார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றில் ஏற்பட்ட வேக மாறுபாடுகள் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடி விவரம் பயனாளிகளின் பட்டியல் இணையதளத்தில் வெளியீடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட உள்ள பயனாளிகளின் விவரங்கள் கூட்டுறவுத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வராக 6வது முறையாக ஜெயலலிதா பதவியேற்றதும் சிறு குறு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்பில் அரசு உத்தரவும் நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டன. கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி படைத்த 16 லட்சம் பேரின் விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பெயரும் கடன் பெற்ற தொடக்க கூட்டுறவு சங்கத்தின் பெயரும் இதில் பெற்றுள்ளது. 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ளோருக்கு கடன் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. விவசாயிகளின் பெயர்கள் விடுபட்டு இருந்தாலோ கூடுதல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் சட்டவிரோதமாக பயன்பெற்றாலோ இது தொடர்பாக முறையீடு செய்யலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு புதிதாக கடன் வழங்கவும் கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைமை நிலைய அழைப்பின் பேரில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதி பேரவை உறுப்பினருடன் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். புதுச்சேரியில் அண்மையில் நடந்த பேரவைத் தேர்தலில் 15 தொகுதிகளில் வென்ற காங்கிரஸ் கட்சி திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமி கடந்த ஜூன் 6ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றார். எனினும் 6 மாதங்களில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் மேலிட அழைப்பின் பேரில் நெல்லித்தோப்பு எம்எல்ஏ ஜான்குமாருடன் முதல்வர் நாராயணசாமி நேற்றிரவு தில்லி புறப்பட்டு சென்றார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தங்களுடைய பட்டா இடத்தை வழங்க மறுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூட்டை முடிச்சுகளோடு ஊரை விட்டு வெளியேறிய கிராம மக்களின் போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதள விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு மாற்றாக கரிமணல் கிராமத்தில் 1986ஆம் ஆண்டு மாற்று வீட்டு மனைப்பட்டா அளிக்கப்பட்டது. பின்னர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கிருந்து வெளியேறிய கிராமத்தினர் வெள்ளம் வடிந்த பிறகு மீண்டும் அங்கு குடியேற முயன்றபோது வருவாய்த்துறை அலுவலர்கள் அவர்களை வெளியேற்றியதாக தெரிகிறது. இதை கண்டித்து கடந்த மாதம் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது பட்டா வழங்கப்படும் என சார் ஆட்சியர் உறுதியளித்தார். ஆனால் உரிய நடவடிக்கை இல்லாததால் மக்கள் அனைவரும் நேற்று ஊரை காலி செய்து வெளியேறியதோடு குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைகளை வீசி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேசிய மாவட்ட வருவாய் அலுவலர் முத்து 10 நாட்களில் நில அளவீடு செய்து ஒப்படைப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. ராக்கெட் தளம் விரிவுபடுத்துறதுக்கு அங்கிருந்து எங்கள் குடும்பங்களை அப்புறப்படுத்தி பழவர்காடு பகுதியில் குடியமர்த்தினாங்க. இந்த பட்டா கொடுத்த இடத்துல 24 பேர் வந்து அங்கே வந்து பள்ளத்தாக்கம் தான் தண்ணி மழை காலத்தில் வந்து குடிசை விடுது. அப்போ தான் இருந்தது.
பள்ளத்தாக்குறதுனால நாங்களாம் குடி வாழ முடியலாங்க. மேலான பகுதி புறம்பு இடத்துல போய் வீடு கட்டி வாழ்ந்தோம். இப்போ குடும்பம் அதிகமானதுனால மீண்டும் வந்து எங்கள் இடத்துல நாங்கள் குடியாமலாம் சொல்லிட்டு வரும்போது அரசு அதிகாரிகள் வந்து தடுக்கிறாங்க. எங்களுக்குன்னு கொடுத்த பட்டாவை ஏன் அது மாதிரி பண்ணாங்க? கோவையில் தனியார் பள்ளியில் குடிநீர் சுத்திகரிக்கும் இயந்திரத்தில் எலிகள் கிடந்ததாக கூறி மாணவர்களின் பெற்றோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அவிநாசி சாலையில் இயங்கும் தனியார் பள்ளியில் மாணவர்களின் உபயோகத்திற்காக குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் எலிகள் செத்து கிடப்பதாக பரவிய தகவலின் பேரில் மாணவர்களின் பெற்றோர் அங்கு திரண்டனர். சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் நடத்திய ஆய்வில் எந்திரத்தில் ஒரு எலி செத்தும் சில எலிகள் உயிருடனும் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினருடன் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஒன்ல எலி செத்து கிடக்கு, ஒன்ல எலி உயிரோடு இருக்கு. அதுக்கப்புறம் இமீடியட்டா நாங்க சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் கிட்ட பண்ணோம். அவங்க வந்து இமீடியட் ஒரு சானிடேஷன் இன்ஸ்பெக்டரையும் அவங்க டீம் ஆஃப் டாக்டர்ஸையும் இமீடியட்டா அனுப்பிச்சு அவங்களே வந்து பர்சனலா அவரோட போன்லயே வந்து போட்டோ எடுத்துட்டு அவரை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆல் டாக்டர் தண்ணி குடிக்க போகும்போது இட் வாஸ் ஜஸ்ட் ஓப்பன், சின்னதாக ஓப்பன் ஆச்சு. உள்ள எலி ஓடிட்டு இருந்துச்சு. திறந்து பார்த்தா ஃபுல்லா செத்த எலி என்னென்னமோ கிடக்குதுங்க உள்ள. ஸ்கூல் மேனேஜர் சொல்றாங்க அது வந்து ஃபங்க்ஷனாவே இல்லை, ஹெல்த் டாக்டரே ஃபங்க்ஷனாவே இல்லை அப்படின்னாங்க. எவ்ரிபடி ஆர் ட்ரிங்கிங் தட் வாட்டர். அப்போ இவங்க வந்து அந்த எலி செத்து போன தண்ணி தானே குடிச்சிட்டு இருக்காங்க டெய்லி. நாங்கள் என்ன சொல்றோம்னாக்கா எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலியில் இந்திய ஜனநாயக கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள மார்க்கெட் திடலில் இந்திய ஜனநாயக கட்சியினர் திரண்டனர். அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் டாக்டர் பாரிவேந்தர் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பொய் வழக்கை ரத்து செய்து பாரிவேந்தரை விடுவிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் போது இந்திய ஜனநாயக கட்சியினர் வலியுறுத்தினர். உதகை நகராட்சி அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பரவிய தகவலால் அங்கு பதற்றம் நிலவியது. 2009ஆம் ஆண்டு உதகை நகராட்சியில் சாலைகள் அமைப்பதற்காக 3 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தத்தை ஏலம் எடுத்த ஒப்பந்ததாரர் தரமற்ற சாலைகள் அமைத்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நகராட்சியிடம் தான் செலுத்திய 90 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையை திருப்பித் தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நகராட்சி நிர்வாகம் தரப்பில் உரிய பதில் அளிக்கப்படாத நிலையில் நகராட்சி அலுவலகத்தை ஜப்தி செய்ய உத்தரவிடப்பட்டதாக நேற்று தகவல் பரவியது. இதனால் நகராட்சி நுழைவு வாயில் மற்றும் அலுவலக கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் பதற்றம் நிலவியது. திருநெல்வேலியில் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் தெய்வச்செயல்புரத்தைச் சேர்ந்த சரவணன் என்ற இளைஞர் கடந்த 4ஆம் தேதி அரியகுளம் அருகே நேரிட்ட விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த சரவணனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர். இதையடுத்து நேற்று கண்கள், சிறுநீரகம், கல்லீரல் ஆகியவற்றை மருத்துவர்கள் தானமாக பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர்கள் கடந்த 10 நாட்களில் மட்டும் 2 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளதாக கூறினர். 10 நாளைக்குள்ள 2 முறை இந்த தானம் நடந்து, அதுவும் இவ்வளோ தூரத்தில் இருந்து இருதயம் கொண்டு செல்லப்பட்டு சென்னையில் ஆப்ரேட் பண்ண போன இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது மக்களிடையே ரொம்ப மிகவும் சென்று அடைந்திருக்கிறதுனால உறுப்பு தானத்துக்கு முன்வரும் இன்ஸ்டன்சஸ் இதோட அதிகமாகும்னு நம்புகிறேன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாழை தோட்டத்தில் உள்ள மரத்தில் 2 நிறங்களை கொண்ட காய்களுடன் குலை தள்ளியிருப்பது விவசாயிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நல்ல கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்ற விவசாயி தனது தோட்டத்தில் 2000 செவ்வாழைகளை பயிரிட்டுள்ளார். தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள அவற்றில் 50 வாழை மரங்கள் முற்றிலும் பச்சை நிற காய்களுடன் குலை தள்ளியுள்ளது. ஆனால் ஒரு மரத்தில் தள்ளியுள்ள குலையில் பாதி செவ்வாழையாகவும் பாதி பச்சை நிறமாகவும் உள்ளது. ஒரே குலையில் 2 நிறங்களை கொண்ட காய்கள் இருப்பதை விவசாயிகளும் மக்களும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். செவ்வாழை 2 ஏக்கரை போட்டிருக்கிறோம். அதில் வந்து 2000 வாழை போட்டிருக்குறோங்க. வழக்கம் போல் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்படி வாழையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்த ஒரு மரத்துலேயும் மட்டும் பாதி சீப்பு வந்து சிவப்பு கலரும் பாதி வந்து பச்சை கலரில் இருந்ததுங்க. செவ்வாழை கன்று தான் போட்டது, அதில் வந்து அது மாதிரி மாறி வந்திருக்கு.
நாமக்கல் சுற்றுப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தும் மயில்களின் முட்டைகளை அழிக்கும் போக்கை கைவிடுமாறு விவசாயிகளுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் சுற்றுப்பகுதியில் சோளம், கம்பு, மக்காச்சோளம் ஆகியவற்றை பயிரிடும் போதும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் போதும் மயில்கள் சேதப்படுத்தி வருகின்றன. அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் இதுபற்றி வனத்துறையினரிடம் புகார் அளித்து வருகின்றனர். ஆனால் விவசாயிகள் சிலர் மயில்களின் முட்டைகளை உடைத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த போக்கு தண்டனைக்குரிய குற்றம் என்று தெரிவித்துள்ள வனத்துறையினர் முட்டைகளை உடைப்பவர்கள் பிடிபட்டால் வனத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். கோழி பண்ணைகள் அதிக அளவில் இருக்கிறதுனால அதுக்கு போடக்கூடிய தீவனங்கள் சிதறி மூட்டையிலிருந்து லாரியிலிருந்து வரக்கூடிய தீவனங்கள் சிதறி விழுவது மயில்கள் உற்பத்தியாகி அங்கங்கு தங்கி இருக்கின்றன. இப்போ மயில்களை அழிக்க முடியாத சூழ்நிலையில் பல பேர் என்ன பண்ண அந்த முட்டையை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறதா தெரிகிறது. அதனால் அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இழப்பை தடுப்பதற்கு, மயிலின் உற்பத்தியை தடுப்பதற்கான முழு முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. தேசிய பறவையான மயிலினுடைய முட்டைகளை ஆங்காங்கே பொறுக்கி சில பேர் அதை உடைக்கிறதாக வாட்ஸ்அப் மூலமாக சில தகவல்கள் வண்ணம் உள்ளது. மயில்களை அழிக்க கண்டுபிடித்தால் வனத்துறை சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வனத்துறை மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குளங்களில் கரைக்கப்பட்டன. நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தியையொட்டி சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து மானாமதுரையில் வைக்கப்பட்டிருந்த 20 விநாயகர் சிலைகள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. பின்னர் அவை அலங்கார குளத்தில் முறைப்படி கரைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையினர் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதனால் அவிநாசி சுற்றுப்பகுதியில் உள்ள மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் நிலக்கடலை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் அவிநாசி, பெருமாநல்லூர், குன்னத்தூர், சேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் மழை பெய்தது. 1 மணி நேரம் நீடித்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் சோளம் ஆகியவற்றை பயிரிட இந்த மழை உதவும் என்று அவர்கள் கூறினர். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் செரீனா சாதனை 308வது வெற்றியை பதிவு செய்தார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி என தனக்கு தெரியும் என்று அமெரிக்க குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் 8ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலாரி கிளின்டன், குடியரசுக் கட்சியின் சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதற்காக வேட்பாளர்கள் இருவரும் பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வடக்கு கரோலினாவில் உள்ள கிரீன்வில்லியில் குடியரசுக் கட்சியின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ட்ரம்ப் பேசினார். அப்போது தேர்தல் பிரச்சாரங்களில் ஹிலாரி பேசும் விஷயங்களை அவர் விமர்சித்தார். மேலும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி என்று எனக்கு தெரியும் என்றும் ட்ரம்ப் கூறினார். ஈராக்கில் IS தீவிரவாத அமைப்பினர் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் 15 பேர் பலியாகினர். ஈராக் தலைநகர் பாக்தாத்தின் மையப்பகுதியில் வணிக நிறுவனங்கள் அதிகம் உள்ள பகுதியில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்த கார் ஒன்றை வெடிக்கச் செய்து இந்த தாக்குதல் நடந்தது. இதில் 15 பேர் பலியாகினர். 40க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். சில கடைகள் தீக்கிரையாகின. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட கார்களும் வெடித்து சிதறின. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு ஈராக் பிரதமர் ஃபோர்ட் மசூம் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் ஈராக்கின் கரடா நகரில் வணிக வளாகம் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 300க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிராக நடைபெற்ற முதல் 20 ஓவர் போட்டியில் 263 ரன்கள் குவித்து ஆஸ்திரேலிய அணி உலக சாதனையை படைத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதல் T20 போட்டி பலகெல்லை திடலில் நடைபெற்றது.
இதில் அதிரடியாக ஆடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 263 ரன்களை குவித்தது. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய கிளென் மேக்ஸ்வெல் அதிரடியாக ஆடி 9 சிக்சர்களையும் 14 பவுண்டரிகளையும் குவித்து 145 ரன்களை அடித்தார். இவருடைய அதிரடி ஆட்டத்தால் ஆஸ்திரேலிய அணி உலக சாதனையை படைத்துள்ளது. 2007ஆம் ஆண்டு ஜோஹன்பர்க்ஸில் கென்யாவுக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட் இழப்புக்கு 260 ரன்களை குவித்து இலங்கை சாதனை படைத்திருந்தது. தற்போது இதனை ஆஸ்திரேலியா முறியடித்துள்ளது. இதேபோல் T20 போட்டியில் அதிக ரன்களை குவித்த ஆஸ்திரேலியாவின் ஆரோன் ஃபின்ச் சாதனையை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை என்பதும் நினைவு கூறத்தக்கது. Maxwell with the reverse sweep and it's gone all the way for cracking form and this is flicked. In fact, it's gone over the field. You belong. Oh, misfield. Oh, this is flicked. That's a great shot for four. இதனையடுத்து விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 178 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 85 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 308வது வெற்றியை பதிவு செய்து செரீனா வில்லியம்ஸ் சாதனை படைத்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் 4வது சுற்றில் செரீனா வில்லியம்ஸ் கஜகஸ்தானின் ஸ்வேடோவாவை எதிர்கொண்டார். இதில் செரீனா வெற்றி பெற்று தனது 308வது வெற்றியை பதிவு செய்துள்ளார். ஏற்கனவே 306வது வெற்றியை பெற்ற செரீனா மார்டினா நவ்ரத்திலோவாவின் சாதனையை முறியடித்தார். மேலும் ஆண்கள் பிரிவில் ரோஜர் ஃபெடரர் 307 வெற்றிகளை பெற்று படைத்த சாதனையை ஏற்கனவே செரீனா சமன் செய்திருந்தார். 308வது வெற்றியுடன் கிராண்ட்ஸ்லாம் தொடரில் ஆண்கள் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அதிக வெற்றிகளை பதிவு செய்து தற்போது செரீனா சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடியில் நடந்து வரும் அகில இந்திய மின்னொலி கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் இந்தியன் இன்கம் டாக்ஸ் அணியை வீழ்த்தி SRM பல்கலைக்கழக அணி வெற்றி பெற்றது. தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி கோப்பைக்கான அகில இந்திய மின்னொலி கைப்பந்து போட்டி தூத்துக்குடியில் நேற்று முன்தினம் தொடங்கியது. 7 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் 2ஆம் நாளான நேற்று ஆண்கள் பிரிவின் முதல் ஆட்டத்தில் கேரள தெற்கு மின்வாரிய அணி வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் 3 செட்களிலும் வெற்றி பெற்ற SRM பல்கலைக்கழக அணி இந்தியன் இன்கம் டாக்ஸ் அணியை வீழ்த்தியது. மகளிர் பிரிவில் இந்திய சாய் அணி வெற்றி பெற்றது. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் செமி ஃபைனல்ஸில் லாஸ் பண்ணிட்டோம். போன வருஷம் செகண்ட் பிளேஸ். என் பிளேஸ்க்கு நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நிறைய பிளேஸ் ஓப்பன் பண்ணுறது நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இங்கே நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. 25th ஆல் இந்தியா நல்லா கிராண்ட் மெடல் நடந்துட்டு இருக்கு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரியில் 15,000 கன அடி நீர் திறப்பு, கர்நாடக அரசு நடவடிக்கை. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும் விவகாரம், உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகம் இன்று மேல்முறையீடு. காவிரியில் தண்ணீர் திறப்புக்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு, 2வது நாளாக தமிழக பேருந்துகள் எல்லையில் நிறுத்தம். ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு, பிரதமர் மோடி இன்று லாவோஸ் பயணம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.